We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். கட்சி மேலிட அழைப்பை அடுத்து அவசரமாக அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பாஜக மேலிட அழைப்பை தொடர்ந்து இன்று காலை அவசரமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். விவரங்களை வழங்க செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், அவசரமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன், என்ன விவரம்? பூங்குழலி, சமீபத்துல தான் தேசிய அளவுல பாஜகவினுடைய பொறுப்புகளுக்கு முக்கிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. பல பொறுப்புகள் வகித்து வந்த தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. குறிப்பா பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியாக இருந்து வந்த வானதி சீனிவாசன் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதற்கு பதிலாக வேறொரு மகளிர் அணி தலைவர் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில பாஜகவுல முக்கிய ஆலோசனை கூட்டம் தமிழக அளவுல நடத்துவதற்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவசர அழைப்பாக இன்று காலை 8 மணி அளவுல சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக அமைச்சரவையினுடைய விரிவாக்கம், தமிழ்நாட்டினுடைய தற்போதைய சூழல், பாஜகவில் முக்கிய பொறுப்புகளை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களை டெல்லியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேச இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரனுடைய டெல்லி பயணத்தை தொடர்ந்து இன்று மாலையே பாஜக மகளிர் அணி தலைவராக இருந்து வந்த வானதி சீனிவாசனும் அவசர அழைப்பாக டெல்லி செல்ல இருக்கிறார். குறிப்பாக பாஜக மகளிர் அணி தலைவிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட நிலையில பாஜகவினுடைய முக்கிய பொறுப்புகள்ல அவர் எந்த பொறுப்புகள்லையும் இல்ல. எனவே அடுத்தது அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்பு கொடுக்கலாம் என்பது குறித்தும் ஆலோசனை செய்ய இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காலையிலையும் மாலையில பாஜகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் தேசிய மகளிர் அணி தலைவியுமான வானதி சீனிவாசனும் டெல்லி செல்வது முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டெல்லியில பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து கட்சி பொறுப்புகள்ல முக்கிய மாற்றம், அதே போல தேசிய அளவுல பாஜகவுல ஒரு சஃபிள் பண்ணிட்டாங்க, பொறுப்புகளை மாற்றிட்டாங்க. அதே போல பாஜக மாநில அளவுல தேர்தலுக்கு பிறகு ஒரு மாற்றம் என்பது இன்னும் இல்ல. பலருமே பொறுப்பு, சரத்குமார் உள்ளிட்ட பலரும் பொறுப்புகள் தரல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில தொடர்ந்து வெளிப்படுத்தி வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக அளவுல பாஜகவுல பொறுப்புகளை நியமிப்பது தொடர்பாகவும் இவர்கள் இந்த தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்டமாக தெரிவிக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.